சுபு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. ஷோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? குடு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஏமா, சூர்யா இப்ப தனியா இருக்கான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இத பார், அவன் கிட்ட நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனச மாத்தி அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு அத்தை. இத நீ சொல்லலாமா? இது உன்னோட வாழ்க்கை. உன்னோட புருஷன் உனக்கு நிரந்தரமா வேணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கிற பட்சத்துல நீதான் நடவடிக்கை எடுக்கணும். போமா, போய் பேசு. இது பார், அவன் திட்டினா கேட்டுக்கோ, அடிச்சா கூட வாங்கிக்கோ. ஏன் 2 தடவை திட்டுவானா, 3 தடவை திட்டுவானா? அவனும் மனுஷன் தானம்மா. அந்த காயத்ரியை கடத்திட்டு போனது குமார் தான் தெரிஞ்சப்பவே உன் மேல அவனுக்கு இருந்த கோபம் பாதி போயிருக்கும். அவளை கொலை பண்றதுக்கு உங்க அண்ணன் ஆள் அனுப்பின விஷயமே உனக்கு தெரியாதுங்கிறதையும் அவனுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டோம். இந்த நேரத்துல அன்பா அனுசரணையா நடந்துகிட்டேன்னா உன் மேல அவனுக்கு இரக்கம் வரும். ஐயோ பாவம்னு நினைக்க தோணும். அவனுக்கா தோணலன்னா நீ தோண வைக்கணும். அதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. ரூம்ல அவன் தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். போ, போய் போய் பேசு. சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடு. எழுந்துரு, எழுந்துரு. போன்னு சொல்றேன்ல. காயத்ரி இல்லாத நேரத்துலதான் நீ இப்படி காய நகர்த்த முடியும். அவ திரும்பி வந்துட்டா அப்புறம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் அப்படியே வளைச்சு போட்டுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரியுதா? ஐயோ, என்ன பொண்ணு நீ. போமா, போ 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 போ. என்ன சார் இது? நான் தான் அவனோட ஐடென்டிட்டி கொடுத்துட்டேன், அவனோட மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டேன், அவன் என்ன ஏதுன்னு அவனோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேனே. அப்புறம் ஏன் சார் அந்த குமாரை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க? சார், காயத்ரி எங்க இருக்கா, எப்படி இருக்கா சார்? தவிச்சிட்டு இருக்கோம் சார். இங்க அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ். அப்புறம் ஒரு நிமிஷம் சார். என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. பசிக்குதுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன். சாரி சார், எப்படியாவது இந்த குமாரை கண்டுபிடிச்சிருங்க சார், ப்ளீஸ். ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் உங்களுக்கு. பாப்பா, உனக்கு பசிக்குமேனு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. ஏய், நான் சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாப்பா. இந்த அன்னக்கிளி சமையலுக்கு இந்த ஊர்ல பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு. நான் சும்மா இட்லி சுட்டா கூட சூப்பரா இருக்குதும்பாங்க. சாம்பார் வச்சேன்னு வையே, சந்து பொந்தெல்லாம் மணக்குதுன்னு சொல்லுவாங்க. போய் அவங்களுக்கு சாப்பாடு வைங்க, என்ன விட்டுடுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாப்பா. அப்புறம் இந்த அன்னக்கிளி சேட் ஆயிடுவா. நீ சாப்பிட்டாதான் உன் மாமா சாப்பிடுவாரு, உன் மாமா சாப்பிட்டாதான் நான் சாப்பிட முடியும். நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நாங்க 2 பேரும் பட்னியா தான் கிடக்கணும். நல்ல பொண்ணுங்கெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. நீ நல்ல பொண்ணு தானே? ஏய், இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா இல்லையா? அப்படியெல்லாம் போக முடியாது பாப்பா. நீ சாப்பிட்டாதான் நான் வெளியே போவேன். இல்லைன்னா உனக்கு கதை சொல்லி சாப்பிட வைப்பேன். அதுவும் வேணான்னா பாட்டு பாடி சாப்பிட வைக்கவா? ஏய், சும்மா இரு. பிடிக்கலையா? சரி விடு, டான்ஸ் ஆடி சாப்பிட வைக்கவா? நான் ஒரு காலத்துல பெரிய ரெக்கார்ட் டான்சர். ரெக்கார்ட் டான்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஐயோ, இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? பாரு, நான் சாப்பிடணும்னா அந்த ஆளை உள்ள வர சொல்லு. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அந்த ஆளுனா உன் மாமனை சொல்றியா? குமார் மாமான்னு சொல்லு. சொல்லும் போதே 3 தடவை உதடு ஒட்டும். முதல்ல வெளியே போ, அவரை வர சொல்லு. ஐயா, என்ன? பாப்பா உங்களை கூப்பிடுதுங்க ஐயா. என்னையா? ஆமாங்க ஐயா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. பேசினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது.
என்ன காயத்ரி, என்ன வர சொன்னியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் தங்கச்சி கூட சேர்ந்து நான் வாழணும்னு சொல்றத தவிர நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இனிமே நான் அதை பத்தியெல்லாம் பேசுறதா இல்ல. பின்ன பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இப்ப நான் உங்களோட கைதி. என்ன நீங்க கொண்டு வந்து எங்க அடிச்சிருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மலைன்னு மட்டும் தெரியுது, எந்த ஊருன்னு தெரியாது. வீட்டு வாசல்ல எதையோ கட்டி வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள என்ன கட்டி வச்சிருக்கீங்க. சேச்சே, என்ன காயத்ரி நீ இப்படிலாம் பேசுற? நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, உன்னை சுத்தி நிழல் மாதிரி நிப்பேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாம ஒண்ணு நினைக்கிறோம், விதி ஒண்ணு நினைக்குது. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் கம்ப்யூட்டர் கூட செஸ் ஆடுற மாதிரி தான். கம்ப்யூட்டர் கூட நம்ம ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. என்னோட எதிர்காலம், எனக்கு பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. காயத்ரி, நீயா பேசுற? ஆனா இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும் மாமா, வேற யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்ற? நீயா பேசுற? என்னால நம்ப முடியல காயத்ரி. நான் பேசல மாமா, என் விதி என்ன அப்படி பேச வைக்குது. எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவுல என் கர்ப்பத்தை நான் காப்பாத்திட்டு வந்திருக்கேன். கடைசியா எதுவுமே இல்லாம போயிடுறதை விட என் குழந்தை மட்டுமாவது மிஞ்சிட்டுமேன்னு ஆசைப்படுறேன். நீங்க தப்பா நினைக்கலனா என் மனசுல படுறத உண்மையா சொல்லிடுறேன். இல்ல இல்ல, நான் எதையுமே தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்ன வேணா சொல்லு காயத்ரி, நான் தான் உன்னோட நிழல் சொல்லிட்டேனே. ஆனா நான் உங்களை ஒரு ராப்பிச்சக்கார மாதிரி தான் நினைக்கிறேன் மாமா. பசின்னு வந்து வாசல்ல நிக்கிறவனுக்கு இருக்கிறத அள்ளி போடுறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கிறேன். என்னடா இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா. உண்மையை சொல்லலான்னு நீங்க சொன்னதுனாலதான் சொல்றேன். நான் விருப்பப்பட்டு இதுக்கு சம்மதிக்கல, அது உங்களுக்கே தெரியும். தலையெழுத்தேன்னு நினைச்சு சகிச்சுக்கிட்டு போக தயாராயிட்டேன். சரி, இது போதும் காயத்ரி, இது போதும். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. ஆனா நீங்க எனக்கு 2 நாள் டைம் கொடுக்கணும் மாமா. மன ரீதியா நான் தயாராகிறதுக்கு அந்த அவகாசம் வேணும்னு நினைக்கிறேன். 2 நாள் என்ன காயத்ரி, 2 மாசம் எடுத்துக்கோ, 2 வருஷம் வேணா எடுத்துக்கோ. நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்ல. என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் உன்னை அடையறதுதான். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க தெரியாத. அப்படி இல்ல மாமா, இங்க வந்ததுல இருந்து நான் நார்மலா இல்ல. கை கால்லாம் கட்டி போட்டு அங்க இங்க அசைய முடியாத மாதிரி ஒரே இடமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னால யோசிக்க முடியல, சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. உங்களை கூப்பிட்டு சம்மதம்னு சொல்லிடலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்லத்தான் நேத்து ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் நான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட பாருங்க, சரின்னு சொன்னேன். ஆனா 2 நாள் டைம் கேக்குறேன். ஒரே குழப்பமா இருக்கு மாமா. ஐயோ, இதெல்லாம் என்ன காயத்ரி, இதுக்கெல்லாம் போய் ஏன் ஃபீல் பண்ற? அவுத்து விட்றானா நான் பாட்டில் அவுத்து விட்டு போறேன். என்ன காயத்ரி நீ, என் டார்லிங்கே நீதான். நீ சொன்னா கேட்காம
வேற யார் சொன்னா கேட்க போறேன்? நீங்க என் தங்கச்சி கௌரிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா என் மேல ஏன் இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல மாமா. அதுவும் தப்பு இல்லம்மா. நான் என்ன பண்ணுவேன்? சின்ன வயசுல இருந்து உனக்கு நீ எனக்கு நான் சொல்லி 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 கல்வெட்டுல எழுதி வைக்கிற மாதிரி என் மனசுல நான் எழுதி வச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ இந்த மணந்தாள் மகாதேவனுங்கிற டைலாக் கேட்டிருக்கல, அது எனக்கே எழுதுற மாதிரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை காயத்ரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ சொன்ன மாதிரி 2 நாள் நிதானமா யோசிச்சு நல்லா ஒரு முடிவு சொல்லுண்ணே. மனசுக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ கூப்பிடு. நான் இங்கதான் இருப்பேன். நீ கூப்பிட்டோட வந்துருவேன். சரியா? இப்போ இந்தா சாப்பிடு. மாமா, எனக்கு சாப்பாடு பிடிக்கல மாமா. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன காயத்ரி இப்படி கேக்குற? முதல்ல என்ன கேக்குற? கொண்டு வந்து இறைச்சறம் பாரு. மாமா, மாமா, வாங்க மாப்பிள்ள. அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா மாமா? அதை சொல்லதான் நான் இங்க வந்தேன். மாமா, காயத்ரி அந்த குமார் தான் மாமா கடத்திட்டு போயிருக்கான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடவுளே, அக்கா இப்ப எங்க இருக்கு மாமா? மாமா போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? இல்ல கௌரி, குமார் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா கடத்தினது அவன்தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாமா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா அவனோட போன் வேலை செய்யல. கிளவரா சிம்மா கட்டி மாத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாராவது கண்டிப்பா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவன் கான்டாக்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சா அவன் காயத்ரி எங்க கடத்திட்டு போய் வச்சிருக்கான்றது கண்டுபிடிச்சிட முடியும். தெரியலையே மாப்பிள்ள. அயோக்கிய பையன் தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் இத்தனை காலமா மறைச்சுதான் வச்சிருந்தான். அவனுக்கு நண்பன் யாராவது இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? எதுவுமே தெரியாதே. நேத்து குமாருடைய அப்பா இங்க வந்திருந்தாரு. அவர்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பியிருக்க. குமாருக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் விசாரிக்க சொல்லி இருக்கிறேன். செத்தா மாமா, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருங்க. அழாத கௌரி, உன் இடத்துல யார் இருந்தாலும் இதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாதிக்கப்பட்டவங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு. அடுத்தவன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போறவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லம்மா. ராமாயண காலத்துல இருந்து இதைதானே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ சூர்யா, சூர்யா, நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி, எங்க இருந்துமா பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா இருக்கல்ல? மாப்பிள்ள, காயத்ரி பேசுற. கொஞ்சம் போனை கொடுங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. காயத்ரி, நீ எங்க இருக்க? முதல்ல நீ அதை சொல்லு. நான் ஏற்காடுல இருக்கேன்னு நினைக்கிறேன் சூர்யா. இது எந்த இடம்னு சரியா தெரியல. குமார் தான் எனக்கு கடத்திட்டு வந்தது. ஏற்காடுலையா? சூர்யா, ஹலோ ஐயோ காயத்ரி, ஹலோ சூர்யா, ஹலோ ஹலோ காயத்ரி, ஹலோ காயத்ரி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ காயத்ரி, ஹலோ காயத்ரி, என்னாச்சு? காயத்ரி, என்னாச்சுன்னு கேக்குறல?
ஹலோ பேசு காயத்ரி ஹலோ. டேய், உலகத்துல நீ எங்க தேடினாலும் உன் காயத்ரி கிடைக்க மாட்டாடா. ஏன்னா இப்ப அவ ஏன் காயத்ரி. என்ன கோவம் வருதா? அப்படியே என்ன கொல்லும் தோணுமே. வாராசா வா. என்ன நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு 60 வயசு ஆயிரும். அப்ப காயத்ரிக்கு 55 வயசு ஆயிடும். அப்ப வந்து என்ன கொண்டு போட்டு காயத்ரி தூக்கிட்டு போயிடு. டேய், என் காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டியை காப்பாத்த வாக்குல அதவ நீ தேடி கண்டுபிடிச்சு வந்து காப்பாத்த போறியா? டேய் வேணாம்டா, நீ மட்டும் என் கையில மாட்டின. போடா, போய் பொழைக்கிற வழிய பாரு. காயத்ரி இனிமே எனக்கு மட்டும்தான். மாமா டேய் டேய் ஹலோ டேய். மாமா ப்ளீஸ் மாமா. கையெடு. மாமா மாமா சிம்மன் தானே இது? மாமா The subscriber cannot be reached at the moment. Hey. Please try again. என்ன ஏமாத்தணுமா? எங்கிட்ட தப்பிச்சு போணுமா? உனக்கு அந்த சூர்யா தான் வேணும் இல்ல? கொன்னுருவேன் தெரியும்ல. நான் ஒரு கொலைகாரன் இல்ல, சைக்கோ கொலைகாரன். உன்னை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணி செத்துருவேன். நீ அவனுக்கும் கிடைக்காம எனக்கும் கிடைக்காம அநியாயமா வாழ்க்கையை இழந்துருவேன். அட, உன் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சு போதுவே. உன் வயித்துல வளருதே குழந்தை, அத பத்தி ஏதோ யோசிச்சு பாத்தியா? ஏண்டி, அந்த குழந்தை அப்பா மூஞ்சி தெரியாம வளர்ந்தா பரவாயில்ல, அதோட அம்மாவையாவது பார்க்க வேணா? நல்லா யோசி. இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணின கொன்னுடுவேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. இதுதான் உனக்கு லாஸ்ட் ஒன். காலகாமி மாமா காலகாமிங்கிறல. இன்ஸ்பெக்டர், காயத்ரி இப்ப போன் பண்ண இன்ஸ்பெக்டர். அவ இப்ப ஏற்காட்டுல தான் இருக்கா. அந்த குமார் தான் அவளை கடத்திட்டு போய் அங்க பதுக்கி வச்சிருக்கான். முதல்ல உட்காருங்க. எப்போ ஃபோன் பண்ணாங்க? ஏற்காடுல எங்க இருக்குன்னு சொன்னாங்க? அத பத்தி எதுவும் தெரியல இன்ஸ்பெக்டர். அத சொல்றப்ப அந்த ராஸ்கல் அவகிட்ட போனை புடுங்கிட்டான். அதுக்கப்புறமா காயத்ரி பேசல. பட் அவன் போன் நம்பர் இதுல இருக்கு. இத பாருங்களேன். The subscriber cannot be reached. The subscriber cannot be reached at the moment. நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதா பண்ணுங்க சார் ப்ளீஸ். கண்ட்ரோல் ரூம், J4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் ஒரு நம்பர் சொல்றேன், அது எங்கிருந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஓகே சார், நம்பர் சொல்லுங்க சார். 9789031046. ஓகே சொல்றேன் சார். தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். கண்ட்ரோல் ரூம் சொல்லியிருக்கேன், நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இப்போ சொல்லிடுவாங்க. பை த பை, உங்க ஒய்ஃப் ஏற்காடு நான் சொன்னாங்க. ஆமா சார், ஏற்காடுல ஏதோ ஒரு இடம். இந்த டீடைல்ஸ் மட்டும்தான் சார் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல அவங்கிட்ட பேசவும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதா பண்ணுங்க சார் ப்ளீஸ். பதட்டப்படாதீங்க, கண்டுபிடிச்சிருவோம். எஸ் சார், அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல சார். அவன் சிம் கார்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சார். சார், நான் அகைன் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கிடைச்சதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். சரி, ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு சார்? பேசினதும் சிம்ம காட்டி உடைச்சிட்டான் போல இருக்கு. நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. இப்ப என்ன சார் பண்றது? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏற்காட்டுல எல்லா இடத்துக்கும் முதல்ல தகவல் பாஸ் பண்ணி அங்க சர்ச் பண்ண சொல்லுவோம்.
என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணுவோம். சார், என் வைஃப் அங்க மாட்டிட்டு இருக்கா சார். அவளுக்கு அங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அது தாங்கிக்கவே முடியாது சார். சார், டிலே பண்ணாம இப்பயே கிளம்புங்க சார். இப்பவே கிளம்புறதா? என்ன விளையாடுறீங்களா? ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு சார். அங்கேயும் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி முதல்ல தகவல் சொல்லணும். நீங்க வீட்டுக்கு போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க சார். அதான் சொல்றேன்ல, நீங்க வீட்டுக்கு போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் உங்க வைஃப் கிடைச்சிருவாங்க. போங்க, தைரியமா போங்க. காயத்ரி கிடைச்சிருவாள்ல சார்? கிடைச்சிருவாங்க சார், போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.